வணக்கம். வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கம் மாதாந்த 29வது மாதாந்த கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் வணக்கம். மற்றும் என் தாய் தந்தையர் மற்றும் என் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் சிரம் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஜோதிடத்தில் தசாபதியில் உள்ள பலன்கள். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தோ அல்லது லக்னத்தில் உள்ள கிரகத்தின் திசை நடந்தால் என்ன நடக்கும் என்பது ஒரு சிறிய முறையில் அணுகுமுறை சொல்கிறேன். லக்னாதிபதி அல்லது லக்னத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா தசை நடந்தால் கண்டிப்பாக லக்னத்துக்கு பாதிப்பு கொடுக்கும். லக்னாதிபதி அவர் குடும்பத்தில் நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப சிரமமான சூழ்நிலையை உருவாக்கும், பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதே சகோதரத்துக்கு நல்லா இருக்கும், ஆனால் அவருக்கு தொழில் முறையில் மட்டும் பாதிப்பு கொடுக்கும். அவருக்கு தாயாருக்கு உடல் சார்ந்த விஷயங்களை கொடுக்க பிரச்சனையாக இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி மாமனார் அவங்களுக்கும் நல்லாவே இருக்கும், பிரச்சனை இருக்காது. அந்த விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக முதலீடு போட்டு செய்யணுங்கிற மனசாகும் அதிகமாகும். ஏன்னா 12ஆம் பாவத்தை தாக்கத்தை பண்ணுறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகமாக செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தோணும். ஆனால் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இந்த சூழலில் அப்படி யாராவது நம்ம கேட்க வந்தாங்கன்னா பண்ணணும்னா அவர் லாஸ்ட்டில் போய் முடிய வாய்ப்பு இருக்கும். ஒரு நல்லா தான் இருப்பார் ஒருத்தர், திடீர்னு என்ன பண்ணுவார், இந்த தொழில் பண்ணலாம் இருக்கிறான் அப்படின்னு கேட்பார். இந்த தசாபதியில் வந்து நடந்துட்டு இருக்கு, நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஸ்பீக்கில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு அது லட்சங்களில் போய் லாக்காகி நின்றுப்பார் அந்த டைமில். அதனால் அவரை சொல்லக்கூடாது அந்த விஷயங்கள். அதுக்கடுத்து காலப்பகை திசைன்னு ஒன்று இருக்குது. எல்லா திசையும் சனி என்ன சொல்லணும், சூரிய தசை நடக்கும்போது சுக்கிரனோட காரகம். அப்போ சூரிய தசை நடக்கும்போது ஒருத்தர் வந்து நான் பேக்கரி வைக்கிறேன், பியூட்டி பார்லர் வைக்கிறேன் அப்படின்னு கேட்க வந்தாங்கன்னா அது செய்யக்கூடாது. திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக எடுக்கிறோம் இந்த சூழ்நிலை எடுத்தாங்கன்னா இந்த 2 வருஷத்தில் பண்ணாங்கன்னா அடுத்து நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த முறிவு பிரச்சனை 2 பேர் பிரிஞ்சு போகிறது மாதிரி சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த திசை போனால் அந்த 2 வருஷத்தை தள்ளி போட பார்க்கணும். இல்லையா அதுக்கான விஷயங்களை தசாநாதனை பலப்படுத்தி தான் மற்ற விஷயம் செய்யணும். நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு நடக்குது இந்த விஷயம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, புத்திநாதனை கையில் எடுத்து உடனே பலனை அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஸ்பீக்கில் வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறது ரொம்ப சிரமப்படுறாங்க, பிரிஞ்சிடுறாங்க. இல்லைனா கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணு போயிடும், அவங்க அம்மா வீட்டில் போய் வந்துட்டு நீ வா இங்கே வந்து ஏன் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிற வாய்ப்பு இருக்குது. ஒரு மற்ற பியூட்டி பார்லர் இருப்பாங்க, அதில் என்ன லாஸ் ஆயிரும், இன்வெஸ்ட்மெண்ட்டு சொன்னால் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி குருவை எடுத்துட்டிங்கன்னா சந்திரன் சார்ந்த விஷயங்கள் குரு தசை நடக்கும்போது சந்திர புத்தி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள், அதாவது ஒரு சின்ன பெரிய அளவில் லாஸ் ஆகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா திடீர்னு நல்லாவே இருக்க மாதிரி இருக்கும், ஸ்பீக்கில் திடீர்னு எல்லாமே முடங்கி ஒரு நாள் நிற்க ரொம்ப சிரமப்படுவார் அவர். ஆனால் மறுபடியும் ரெக்கவர்ஸ் ஆயிடுவார். இருந்தாலும் அது ரொம்ப சிரமப்படுவார் அந்த டைமில் வந்துட்டு. அவருக்கே தெரியாது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் செய்யும் போது ரொம்ப நல்லா இதாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் வரும், நல்லா வரும், அப்படி இப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போயிட்டு இருக்கும். அந்த குருச்சந்திரன் சேர்க்கை வந்தாலும் மனசை அளவாய வச்சிடும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் லாக் பண்ணிக்குவார், எங்கேயோ இன்ட்ரெஸ்ட் வேலையே அது இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியாக அப்போ முக்கியமாக அந்த மாதிரி பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் பண்ணணும். அதே மாதிரி மாமியாரோட தாயாராக இருந்தாலும் இவங்களால பிரச்சனை சந்திக்கக்கூடும் அந்த குருச்சந்திர தசை நடக்கும்போது. சுக்கிரதசை சூரிய புத்தி அப்படிங்கும்போது மாமனார் அல்லது அப்பா வயதுக்குரியவங்களால பிரச்சனை உருவாகும். அரசாங்கத்தான் தொந்தரவு உருவாகும். சார்ந்த விஷயங்கள்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பிரச்சனை வரும், அதை போய் சந்திப்பாங்க. அப்போ கேட்டாங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கண்டிப்பாக நடக்கணுங்கிற விதி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளை எவ்வளோ தவிர்க்கலாம். அதை விட்டு நம்ம அதுக்குள்ளே போய் இன்வால்வ் ஆகி நம்ம எதிர்த்து நிற்கணும் போராடணும் போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கான விஷயத்தை பாதிப்பு உண்டாக்கி கொடுக்கும். கேது திசை தனி புத்தி ஆன்மீகவாதி மாதிரி இருக்கிறதே மிக நல்லது, சிறந்தது. கண்டிப்பாக வந்து அந்த திசை புத்தி வரும்போது கண்டிப்பாக ரொம்ப அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். ஃபினான்ஸ் ரீதியான தாக்கத்தை கொடுக்கும், குடும்பத்து மேலே வெறுப்பு கொடுப்போம், மற்ற சுற்றி இருக்க சான்றோட மேலே எல்லாத்துக்கும் வெறுப்பு உணர்ச்சி கொடுக்கும். ஆனால் அதை சார்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்குறதில்ல, அவங்க சேஃபாக வெளியே வந்துடலாம். ஆனால் அதை விட்டுட்டு நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் எப்பயும் போல் நல்லா தான் இருப்பேன், லக்ஸரியாக இருப்பேன், நல்லா வாழ்வேன், நல்லா ஆடம்பரமாக இருப்பேன்னாங்கன்னா முடியும். ஆனால் இந்த மாதிரி தசாபதி நடக்கும்போது அவங்க குடும்பத்தில் உள்ள நபர்கள் மேக்ஸிமம் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தர்ம காரியங்கள், இந்த கோயில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, குருமார்கள் வணங்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இவருக்கு எந்த பாதிப்பும் கொடுக்கறதில்ல, நல்லா விட்டுருது. ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்கணும் அதே அது அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவருக்கு பதிலாக அவங்க செய்யாமல் இருந்தால் கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்குது. இந்த பிரச்சனையில் வழக்குகள்லாம் வருது கண்டிப்பாக. அந்த சனிக்கு ஆயுளுக்கு பங்கமான விஷயங்கள் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்கிறது, மற்ற விஷயங்கள் அதே மாதிரி முடக்கி போகிறதெல்லாம் இருக்குது, பொருளாதாரத்தில் மொத்தம் முடக்கி போட்டது. அந்த மாதிரி சமயங்களில் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக ஈடுபாடு செலுத்தணும். அதுக்காக ஆன்மீகத்திலே இருக்கணும் இல்லை, ஆன்மீகம் சார்ந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் நம்ம இதில் நல்லா வெளியே வர முடியும். புதன் ராகு திசை நடக்கும்போது இந்த தசாபுதி காலங்களில் கெட்ட பழக்கத்துக்கு அதிகமாக வாய்ப்பு வருது. இதில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா ட்ரிங்க்ஸு அடிக்ட்டு மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கன்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த அந்த தசாபுத்தி முடிஞ்சு வெளியே வரதும் இல்லை, அவர் ஒரு வழி ஆயிடுறாரு. தெளிவாக இருக்கிறவங்க கொஞ்சமாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க வெளியே வந்துடுவாங்க. ஆனால் எல்லாராலையும் வெளியே வர முடியல. மாட்டினாங்கன்னா அந்த சூழ்நிலை உள்ளவங்க அப்படியே அழிஞ்சிடுறாங்க. டோட்டலாக ஃபேமிலி அழிஞ்சு போயிடுது, ரொம்ப பெரிய பிரச்சனை உருவாகிறது. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை அந்த பெண் சாவகாசம் அங்கே வரும்.
புதன் ராகு, அதாவது ராகு புதன் இந்த மாதிரி வரும்போது பெண் சாவாகங்கள் நிறையா வரும். வீடோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்டர்னேட்டாக வந்துடும். இல்லை அப்போ அதெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கணும். போதை வஸ்துக்குள்ளே போகாமல், ஒருத்தர் நல்லாவே இருப்பான், திடீர்னு அந்த தசாபதி வரும்போது உள்ளே போய் போதை வஸ்துக்கு அடிமையாயிருவான். அவன் நம்ம எதுவும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. என்ன செய்கிறது? அப்போ நம்ம சொல்லுவோம், எப்பா இதெல்லாம் இப்போ வரும், ஆனால் கொஞ்சம் அளவாக வச்சுக்கோ, இதை விளக்குற மாதிரி இது அடிக்ட் ஆயிடாது அப்படின்னு சொல்லிடணும். நான் சொன்னேன், ஏற்றுக்கிட்டாங்கன்னா நல்ல விஷயம் தான் அது. மேக்ஸிமம் வந்து இந்த காலப்பக தசை நடக்கும்போது திருமணம் செய்யலாம்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். பண்ணனாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். தொழில் புதுசாக செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணக்கூடாது. இடம் வாங்குறேன் கொள்றேன்னு கேட்டாங்கன்னாலும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி புது விஷயங்கள் எதுவுமே அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு 75% வந்து அதை தவிர்க்கிறதுக்கு வழியை தான் சொல்லணும். நம்ம என்கிட்ட ஸ்பீக்கில் நிறையா இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, நான் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை, எனக்கு இது பெரிய இதனால் லாஸ் வரப்போதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறவங்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவங்க செஞ்சு தான் போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட வரவங்களுக்கு சொல்லிடலாம் அந்த விஷயங்களை. மேக்ஸிமம் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய தசாபதினு பார்த்தீங்கன்னா சந்திர தசை, சுக்கிர தசை, செவ்வாய் தசை, இந்த திசைகள் வரும்போது, இந்த தசை புத்தி நடக்கும்போது வீடு கட்டணும் ஒருத்தன் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்ட சொல்லுங்கள், கட்டுவாங்க. அந்த சூழ்நிலை வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க கண்டிப்பாக கட்டுறதுக்கு வாய்ப்பு வராது. 50% மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 திசைகள் தான், சுக்கிர தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 திசையில் வரவங்களுக்கு மட்டும்தான் வீடு கட்டுறதை பற்றி கேட்டால் பதில் சொல்லலாம் உடனே, கண்டிப்பாக கட்டுவாங்க. இதில் அவங்க கேள்வியை அதை பற்றி கேட்கல, அதை பற்றி கெட்ட வாய்ப்பு இல்லைன்னா அவங்க கட்டுறது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். இதான் ரொம்ப முக்கியமாக நடக்க போகிறது. இதெல்லாம் இல்லாமல் அவங்க வந்து எனக்கு வீடு அமையல, நான் வாடகை வீட்டிலே இருக்கலாம், வாய்ப்பு கிடையாது. இந்த 3 திசையில் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் என்ன அந்த திசையை வந்துட்டாலே அது என்ன காரகமாகவும் இருக்கட்டும், அந்த பாகமாக இருக்கலாம், கண்டிப்பாக ஒரு வீடு கட்டுற அந்த யோகம் வரும். வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ மற்ற விஷயங்கள் அமைப்பு கொடுக்கும். வண்டி வாங்குறத கூட கொடுக்கும், லக்ஸரி கூட.